அதிகப்படியான அளவு வந்து எனக்கு உடம்புல இருந்து ரத்தம் வந்து வெளியாகுதுன்னு சொல்றது. அதே மாரி சில நபர்கள் சொல்றது வந்து, நான் எழுந்து நின்னாலே ஒரு பைப் வந்து திறந்து விட்டா எப்படி வந்து தண்ணி வருமோ, அந்த அளவுக்கு வந்து எனக்கு உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நபர்களுக்கு கட்டி கட்டியா வந்து எனக்கு உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகப்படியான உதிரப்போக்கு போகும்போது தொட்டாச்சினுங்கி சாறாக்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த தொட்டாச்சினுங்கி அப்படிங்கிறது வந்து நம்ம ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். கர்ப்பப்பையும் வந்து பலப்படுத்தக்கூடியது. அதனால தான் அதிகப்படியான உதிரப்போக்க வந்து அது சரி பண்ணுது. ஸோ தொட்டாச்சினியோட இலைகள வந்து ஃப்ரெஷ் இலையா கிடைச்சது அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இத நல்லா தண்ணீர் விட்டு வந்து அரைச்சு, வடிகட்டி ஒரு 50லேருந்து 60 எம்எல் ஒரு டம்ளர் மோரோட மிக்ஸ் பண்ணி, காலை, இரவு 2 வேளையுமே வந்து வெறும் வயிற்றுல ஒரு 4லேருந்து 5 நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து குறைஞ்சு நார்மல் ஆயிடும். எனக்கு எப்பவுமே அதிகமான ப்ளீடிங் தான் ஆகும் அப்படிங்கிறவங்க 2வது நாள்ல இருந்தே இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் தொடங்கி 2வது நாள்ல இருந்தே நீங்க வந்து இத தொட்டாச்சினிங்கியோட சாறு வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் எனக்கு வந்து 10 நாள் வரைக்கும் போயிருச்சு டாக்டர் அப்படின்னா, நீங்க ஒரு முறை ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டு, இந்த ஒரு தொட்டாச்சினிங்கியோட சாறு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் நிரந்தரமா சரி பண்ணணும் அப்படின்னா, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணணும்.